நான் இருக்கிறது சவுகார்பேட்டில் ஏகப்பட்ட ஃபுட் வண்டி மீன்பாடி வண்டிகள்லாம் நிறையவே இருக்கிற இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற எல்லா விதமான இவி வெஹிக்கிள் மாதிரி தாங்க இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்காக தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. பக்கத்தில் எங்கே ஷாப் யார் இன்கேஸ் ஒன்லி இது தூக்கி தான் போகணும், வண்டி மூவ் ஆகாது. இந்த பேட்டரியெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த கம்பெனியை வந்து பார்க்கலாங்க. பெபிள்ஸ் தமிழ். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சென்னையை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும். நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போது நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். பெட்ரோல் டீசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் அதிகமாகவே வரும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஆமாங்க, நான் இருக்கிறது சவுகார்பேட்டில் ஏகப்பட்ட பாக்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு கூட்ஸ் வண்டி மீன்பாடி வண்டிகள்லாம் நிறையவே இருக்கிற இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது நன்கோ ஆட்டோமொபைல் தான். இங்கே ஆன்கோ வெஹிக்கிள் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். நம்ம பார்க்க போகிறது ஓன்சோ சுமோ மாடல் வெஹிக்கிள் தான். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்பவே நல்லா ப்ராடாக இருக்குது. நிறைய லக்கேஜ் நீங்கள் ஏற்றிக்கலாங்க. மெயினாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இந்த வண்டி. முதல்ல என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். வீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்காக தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற எல்லா விதமான இவி வெஹிக்கிள் மாதிரி தாங்க இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. பிரேக் சிஸ்டம்ஸ் அந்த லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒவ்வொரு பட்டன்ஸை நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்கலாம். ஆன் ஆஃப் பட்டன், இண்டிகேட்ரு, ஹார்னு. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ரிவர்ஸ் பட்டனும் இருக்குது. இங்கே உங்களுக்கு லைட்டுக்கு உண்டான பட்டன். அடுத்ததாக இந்த வண்டியோட ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். அடுத்ததாக செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுங்க. மூணாவதாக உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகிற மாதிரி தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே மட்டும் ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிமோட் கண்ட்ரோல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல்லையே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது இந்த நன்கோ இவி வேர்ல்டோட ஓனர் நம்ம கூடவே இருக்காரு. அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வண்டி வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். You can use it as an ignition as well as if in case you have lost the keys, okay, you can use the remote lock also. Okay. So if in case this will be in case of emergency, it shouldn't be regularly used. இருக்கு வரைக்கும் இந்த கீயை யூஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ வண்டி வந்து பார்க்கிங் மோட்ல இருக்கு. ஓகே. பார்க்கிங் மோடில் இருந்தானா வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் சிக்னல் யாரோ டச் பண்ணானா வண்டி மூவ் ஆகிடும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பார்க்கிங் ரிலீஸ் பண்ணிட்டு வண்டி ஆக்சிலேட் நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே சார். ரைட், இன்கேஸ் யூ ஆர் இன் அ பார்க்கிங் சம்வேர் அண்ட் யூஆர் லீவிங், பக்கத்தில் எங்கே ஸ்டாப் பண்ணுவோம், யார் இன்கேஸ் ஆப்ரேட் பண்ணுற டச் பண்ணுறா கூட இந்த மாதிரி அலாரம் சிக்னல் வந்துட்டே இருக்கும். ஓகே. So this is one more advantage of the remote locking system. இந்த மோட்ல இருந்துச்சுன்னா ஒன்லி இது தூக்கி தான் போகணும், வண்டி மூவ் ஆகாது. சூப்பரான ஆப்ஷனுங்க இது. ஆக்சுவலி பார்க்கிங் மோட்லேருந்து நீங்கள் வண்டியை தள்ளினாலும் முன்னாடி தள்ளா அது வண்டி பின்னாடி தான் வரும். அடுத்ததாக இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கார்டுங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே நல்லா மேலே ஸ்டேரிங் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அட்டைப்பெட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே பேட்ரி உண்டான இடங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஒரு பேட்டரியை நீங்கள் 4 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த கம்பெனியை வந்து பார்க்கலாங்க. அடுத்ததாக டிரைவரோட சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குஷன் சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட் லெவல், ஏன்னா இந்த மாதிரி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெயிட்டெல்லாம் வச்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக போனால் தான் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குஷன் சூப்பராகவே இருக்குது. மேக்ஸிமம் 20-35 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் மேலே ஸ்டாப் வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே குஷன் சூப்பராகவே இருக்குது.
அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் ஃபுட் ரோஸ். பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ரொம்பவே பெருசாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் டபுள்ஸ்டே போகலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 kgs நீங்கள் வந்து இந்த வண்டியில் வெயிட் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேர்னு பார்த்தீங்கன்னா கூட 80 160 தான் வரும். ஆனால் 200 கிலோ நீங்கள் வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வண்டியை பார்த்தோம், அந்த அளவுக்கு நீங்கள் அட்டைப்பெட்டி கூட இந்த வண்டியில் வச்சுட்டு நீங்கள் போகலாம். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு ஃபுட் ரோஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சஸ்பென்ஷன் இருக்குங்க. இந்த பக்கம் 3, அதே நேரத்தில் அந்த பக்கம் 3. டயரோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. 12 inch சிஏ டயர் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இந்த பக்கம் பாருங்க. முழுக்க இவி வெஹிக்கிள் தாங்க இது. மெயினாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் தாங்க சான்ஸே இல்லை. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய அட்டைப்பெட்டியும் வச்சுக்கலாம், சின்ன அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் 4ஆக பிரித்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் உட்காரும்பொழுது பின்னாடி விழாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பரான பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா எப்போ உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ப்ராப்ளம் வரும், நம்ம நினைக்கும் போது உங்களுக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. மீன்பாடி வண்டியும் இந்த லீவ் டேஸ்லலாம் உங்களுக்கு கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஓன்ஸோ சுமோ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வண்டியோட பேட்டரி வாரண்டி அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ், ஆஃப் ரோட் ப்ரைஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வண்டியை பற்றி நீங்கள் நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கமர்ஷியல் வெஹிக்கிள் தாங்க. இப்போது நன்கோ ஓனர் நம்ம கூடவே இருக்காரு. எல்லாருக்கும் முக்கியமான டவுட்ஸ் நிறையவே இருக்கும், அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த வண்டியோட பேட்டரி பேக்கப் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு 3 years பேட்டரி வாரண்டி இருக்குது. வித் 70 ரேஞ்சிங் ஃப்ரம் 70 to 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணும்போது டெய்லி எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும்? பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் 4 to 5 hours சார்ஜிங் டைம் இருக்குது. ஓகே, எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடும்? ஃப்ரம் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அப் டு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி இருக்குது. ஓகே, டிபெண்டிங் ஆன் த மைலேஜ் சிச்சுவேஷன். சரி, ஓகே. திடீர்னு பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இன்கேஸ் பேட்டரி அந்த வாரண்டி பீரியட்ல இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குறோம். ஓகே, கம்பெனி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு எது அவங்க ஒர்க்கிங் பேட்டர்ன் ஸ்பாயில் ஆகக்கூடாது சார், ஒரு 2-3 பேட்டரி ஸ்பேராக வச்சுருக்கோம். ஓகே, வேர் வி கேன் கிவ் தெம் த பேட்டரி சப்போர்ட் ஆல்சோ, பேட்டரி சப்போர்ட் as well as the சார்ஜர் சப்போர்ட். ஓகே சார், இப்போ இந்த இவி வெஹிக்கிள் வந்து நம்ம நார்மல் வெஹிக்கிள் மாதிரியா உங்களுக்கு ஆர்சி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? இது வந்து ஒரு லோ ஸ்பீட் வண்டி இருக்கு சொல்லிட்டு இதுக்கு இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்ஸ் 3 ரிக்வயர்டு இல்லை. பட் ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி போடணும். கஸ்டமர் யார் யூஸ் பண்ணுறது வரைக்கும் ஹெல்மெட் கம்பல்சரியாக போடணும். We give free of cost when the customer is buying this vehicle. ஓகே, இப்போ நம்ம நார்மல் வெஹிக்கிள் எடுத்தீங்களேன், ஒரு 2 லிட்டர் பெட்ரோல்னா 140 rupees வருது. அப்படி பெட்ரோல் போட்டோம்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நம்ம ஒரு வாட்டி ப்ராஃபிட் ஒரு வாட்டி கூட சார்ஜ் பண்ணானா 70 to 80 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வரும். அதையே நம்ம பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணானா நம்ம மினிமம் 2 liters ஆஃப் பெட்ரோல் தேவைப்படும், which is costing you 200 rupees. பட் இது உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் நீங்கள் பார்த்தானா ஃபுல் சார்ஜ் பண்ணானா உங்களுக்கு கமர்ஷியல் மீட்டரில் ஒன்லி 2 units தான் மேக்ஸிமம் யூசேஜ், வித் இஸ் ஒன்லி 20 rupees. இந்த எலக்ட்ரிக் வாங்கும் போது ஆல்மோஸ்ட் சேவிங்ஸ் இஸ் 180 rupees பர் சார்ஜ். ஓகே சார், உங்களுக்கு அந்த மீன்பாடி தேடு தேவையில்லை. நீங்களே டைரெக்டாக போய் டிரான்ஸ்போர்ட் புக்கிங் இருந்துச்சுன்னா சந்து உள்ள சின்ன சந்துவில் பூந்து கூட போயிடலாம். அதுவே பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கு. உங்களுக்கு பார்சலுக்கு கூட காஸ்ட் சேவிங் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வண்டி கூட உங்களுக்கு பெட்ரோல் சேவிங். இந்த வண்டியோட வாரண்டியை பற்றி சொல்லுங்கள். பேட்டரி 3 years வாரண்டி இருக்குது, ப்ளஸ் அதில் சார்ஜர், மோட்டர், கண்ட்ரோலர். இது மெயின் வண்டியோட மெயின் ஹார்ட் மாதிரி, நம்ம உடம்புல ஹார்ட் மாதிரி இது வண்டியோட மெயின் பார்ட்ஸு. அதுக்கு 1 year வாரண்டி இருக்குது. அது இல்லாமல் வண்டி இட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் வாரண்டி. நம்ம இருக்குது இது ஆன்சோ வண்டி ஸ்ட்ராங், சஸ்டைனபிள் அண்ட் சைலண்ட். ஸோ கஸ்டமர்ஸ் கோ க்ரீன், கோ எலக்ட்ரிக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த ஆன்சோவில் ஆல்ரெடி 2 years முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ரோ நம்ம கூடவே இருக்காரு. இந்த வண்டியில் எந்த அளவுக்கு லக்கேஜ் ஏற்றலான்றதை நீங்கள் சாம்பிள் இங்கேயே பார்க்கலாம். இந்த வண்டியோட யூசேஜை பற்றி சொல்லுங்கள். அது இந்த அளவுக்கு வெயிட் ஏற்றலாம், ஆனால் வெயிட் ஏற்றலாம், அதாவது ரொம்ப அதிகமாக இருக்காது. ஓகே, ஒரு அளவுக்கு தான் கெப்பாசிட்டி. ரைட். ஏன்னா எல்லா டிராஃபிக் அவங்க கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, ரைட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் லிமிட்டு, இந்த அளவுக்கு ஏற்றலாம். அதெல்லாம் வரலாம். ஸ்பீடு வந்து 30 ஸ்பீடு.
அவ்வளோதான் ஒரு அதிகமாக வரும். ரைட்டு. இது பேட்டரி சார்ஜ் பண்ணீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜர் வந்து 4 ஹவர் சார்ஜர் பண்ணோம். ஒரு 70 to 80 கிலோமீட்டர் வரும். சூப்பர் தான், சூப்பர் தான். எத்தனை வருஷமா இந்த வண்டி யூஸ் பண்ணி? நான் ஒரு 3 வருஷம் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் தான், சூப்பர். ஆனால் எங்கே ஒரே ஆளாக ஓட்டினா கரெக்டாக இருக்கும். ரைட். ஆள் மாறினாங்கன்னா வண்டி ஃபால்ட் வரும். உண்மையிலேயே வண்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் கொண்டு போய் ஆட்டோவில் மீன்பாடி வண்டியில் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம். நாங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கோம். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் வேணால் மேலே வச்சுக்கலாம். Right. வெயிட்டில் பார்த்து தான் வைக்கலாம். மேலே வெயிட்டில் வச்சுக்கலாம். ஓகே. நான் பின்னாடி எந்த அளவுக்கு வெயிட் ஏற்றலாம்? முன்னாடி ஒரு 100 கிலோ ஏற்றலாம். கிட்டத்தட்ட நம்ம ஆளோட சேர்த்து ஒரு 200 கிலோ. சூப்பர். உங்களுக்கு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 330 தான் போகும். அதுக்கு மேலே 30 வரைக்கும் உங்களுக்கு வரும். ரைட்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே. ஹெல்மெட் போட்டு தான். ஓகே வியூவர்ஸ், இந்த ஓன்சோ சுமோ வெஹிக்கிளை பற்றி டீட்டெயில்ஸாகவே நம்ம பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க. ஃபுட்ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அடக்கமாக இருக்குது. வண்டி மட்டும் இல்லை, ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வேரியேஷனில் இங்கே வரும். அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு மேக்ஸிமம் 1.5 year 2 இயர்ஸுக்குள்ளேயே இந்த வண்டிக்கு நீங்கள் செலவு பண்ண காசை நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு பெட்ரோலுக்கு போடுற ஃபேரே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். 20 ரூபாய்க்கு நீங்கள் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணி தான் டெய்லி ஓட்ட போகிறீங்க. அதே மாதிரி மீன்பாடி வண்டி, ஒரு ஷேர் ஆட்டோக்கு எல்லாமே நீங்கள் ஃபேர் கொடுக்கும்போது அந்த காசையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 1.5 இயரில் நீங்கள் போட்ட காசை எடுத்துடலாம். ஒரு நல்ல வெஹிக்கிள் ஓன்சோ. நீங்களும் மறக்காமல் உங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு இங்கே வால்டெக்ஸோவில் தான் இருக்குது இந்த நன்கோ EV வேர்ல்டு. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகள் நம்மை தொடுவது நமது உடலுக்கு இன்பமாகும். அதன் மழலை சொற்களை கேட்டால் நமது செவிக்கு சிறந்த இன்பமாகும். பெபிள்ஸ் தமிழ்.